வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த பூச்சியூரில் குடியிருப்பு பகுதிக்குள் நேற்று இரவு புகுந்த சிறுத்தை பிடிபட்டது. கூண்டில் அடைத்து வனப்பகுதியில் விட வனத்துறையினர் நடவடிக்கை. தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை அநாகரிகமற்றவர்கள் என்பதாகின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மும்மொழிக் கொள்கையை ஏற்கிறோம் என தமிழகம் ஒருபோதும் தெரிவித்தது இல்லை. மக்களவையில் மத்திய அமைச்சர் பொய் சொல்கிறார் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ். அநாகரீகம், தவறாக வழிநடத்தல் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. திமுக எம்பிக்கள் கூறிய கருத்தை திரும்ப பெற்றார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தனது பேச்சு வருத்தமளித்ததால் அதனை திரும்ப பெற்றதாக பேச்சு. ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்து விட்டது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு. தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என நாடாளுமன்றத்தில் ஜார்க்கண்ட் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே பேச்சு. ஆங்கிலேயர்களின் மொழியை பரப்புவதில் மட்டுமே திமுகவினர் ஆர்வம் காட்டுவதாகவும் விமர்சனம். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சர்ச்சை பேச்சுக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் பிரதானின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம். தேனி மாவட்டம் போடியில் திமுக சார்பில் நடைபெற்ற உருவ பொம்மை எரிப்பு போராட்டம். எதிர்பாராத விதமாக திமுக நிர்வாகியின் வீட்டில் திடீரென தீ பற்றியதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்த நிலையில் விட்டுச் சென்ற திமுகவினர். காவல்துறை கண்டுகொள்ளாத நிலையில் பொறுப்பை உணர்ந்து தண்ணீர் ஊற்றி அணைத்த சிறுவர்கள். தமிழகத்தில் தமிழ் மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள்? குறிப்பிட்ட காலத்திற்குள் மாநில மொழி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். எஸ்பி வேலுமணி மகனின் திருமண வரவேற்பு விழாவில் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்னரே மணமக்களை வாழ்த்திவிட்டு சென்ற செங்கோட்டையன். ராஜேந்திர பாலாஜி வருவதற்கு முன்பே மாஃபா பாண்டியராஜனும் வாழ்த்திச் சென்றார்.
முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை குறை சொல்லவில்லை, அது முடிந்து போன பிரச்சனை. அண்மையில் மாஃபா குறித்து மறைமுகமாக விமர்சித்திருந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜி விளக்கம். ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்தை அடுத்தடுத்து சந்தித்த டிடிவி தினகரன், சசிகலா வருவது தெரிந்தும் முன்னரே கிளம்பிய டிடிவி தினகரன். பழனிசாமியிடம் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ள வேண்டுமென டிடிவி தினகரன் அறிவுறுத்தல். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு பழனிசாமி மூடு விழா நடத்தி விடுவார் எனவும் விமர்சனம். ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் உடனான சந்திப்பு என்பது அனைத்தும் கலந்தது என சசிகலா சூசகம். அடிமட்ட தொண்டனின் முடிவுப்படி அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் எனவும் பேட்டி. ஒரு நாள் தொப்பி போட்டு இஸ்லாமியனாக வேடம் போடுபவன் நான் இல்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேரடியாக சாடிய சீமா. அரசியல் கொள்கை மற்றும் அடுத்த கட்ட நகர்வை வைத்துதான் விஜயின் அரசியல் குறித்து முடிவு செய்ய முடியும். விஜய் விலகிச் சென்றதால் சினிமாவில் எந்த ஒரு இடைவெளியும் ஏற்படவில்லை என்றும் நடிகர் சிங்கம் புலி பேட்டி. பெண்களுக்கு நேரும் பாலியல் குற்றச்சம்பவங்களை அரசியலாக்கக்கூடாது. பல்லாவரத்தில் நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு நடிகை குஷ்பு பேட்டி. திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை நடிகை நயன்தாரா பயன்படுத்தியதாக புகார். ஒண்டர்பார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை இறுதி விசாரணைக்காக ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குட்கா முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் PV ரமணா, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 24 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல். சிபிஐ தொடர்ந்த வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் நடவடிக்கை. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். சிறுமியின் வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோவை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பெண் என்பதால் தன்னை அதிகாரிகள் மதிப்பதில்லை என கடலூர் மேயர் சுந்தரி ராஜா ஆதங்கம். தன்னை எதற்கு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறீர்கள் எனவும் சரமாரியாக கேள்வி. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஓடும் பேருந்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வெட்டப்பட்ட விவகாரம். கபடி விளையாடும் போது எங்களை தொடுவியா என கூறி 5 விரல்களை வெட்டியதாக உறவினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. யூடியூபர் திவ்யா, கார்த்திக், சித்ரா ஆகிய 3 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தஞ்சை அருகே வட்டிக்கு பணம் கேட்டு வந்த இளம் பெண்ணிடம் அத்துமீறிய முன்னாள் ஆசிரியர். இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் போலீசார் விசாரணை. சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மாற்று வழி மேற்கொள்ளப்படும். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவின் நிர்வாகம் உறுதி. இரண்டு நாள் அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸ் பயணம்.
பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. பீகார் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் சினிமா பாணியில் நடந்த கொள்ளையில் 2 கைது. நகைகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் மேலும் 4 பேருக்கு வலைவீச்சு. மத்திய பிரதேசத்தில் சாம்பியன்ஸ் டிராபி வெற்றி கொண்டாட்டத்தில் மூண்டது கலவரம். பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம். மகாராஷ்டிராவில் கடந்த 58 மாதங்களில் தினம்தோறும் 8 விவசாயிகள் உயிரிழப்பு என வெளியான தகவல் ஓரளவிற்கு உண்மைதான் என மாநில அமைச்சர் மகரந்த் ஜாதவ் பாட்டீல் விளக்கம். கேரளாவில் யூடியூப் வீடியோ பார்த்து டயட் இருந்த மாணவி உணவு குழாய் சுருங்கி உயிரிழந்த பரிதாபம். உலகம் முழுவதும் திடீரென முடங்கிய எக்ஸ் தளம். சேவைகள் ஸ்தம்பித்ததால் பயனர்கள் அவதி. உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் முடங்கியதற்கு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் தான் காரணம் என எலான் மஸ்க் தகவல். ஒருங்கிணைந்த குழுவோ அல்லது ஒரு நாடோ கூட இதன் பின்னணியில் இருக்கலாம் என குற்றச்சாட்டு. உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றான லக்சம்பர்கின் இளவரசர் திடீர் மரணம். அரிய வகை மரபியல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 22 வயதில் உயிரிழந்த சோகம். IPL தொடரின் போது மது மற்றும் புகையிலை சார்ந்த விளம்பரங்கள் கட்டாயம் இடம்பெறக்கூடாது. IPL தலைவர் அருண் துமாலுக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வலியுறுத்தல். நடப்பு சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் சிறந்த அணியை அறிவித்தது ICC. விராட் கோலி உள்ளிட்ட 6 இந்திய வீரர்களுக்கு இடம். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் 19வது லீக் ஆட்டத்தில் குஜராத்தை வீழ்த்திய மும்பை. 9 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி மும்பை வெற்றி. சுனிதா வில்லியம்ஸ் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா தகவல். 9 மாத காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது.